வணக்கம். உங்க நிதி எதிர்காலத்த கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி தாங்க. அதுக்கு ஒரு சரியான ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் கண்டிப்பா தேவை. இன்னைக்கு அந்த வரைபடத்தை நாம ஒன்னா சேர்ந்து உருவாக்க போறோம். செல்வத்தை அடைய ஒவ்வொரு படியா எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மள பல பேருக்கு பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கு, இல்லையா? ஆனா அந்த ஆசை மட்டும் இருந்தா போதுமா? அது மட்டுமே நம்மள வெற்றிக்கு கூட்டிட்டு போயிடுமா? இல்ல கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கா? பாருங்க, லாட்டரி அடிச்சு ஒரே ராத்திரியில கோடீஸ்வரர் ஆகிடலாம்னு நிறைய பேர் கனவு காண்றாங்க. ஆனா உண்மையில செல்வம் அப்படி வர்றதே இல்ல. அது ஒரு செங்கல் மேல இன்னொரு செங்கலை வச்சு ரொம்ப பொறுமையா ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுற மாதிரி. கடின உழைப்பும் சரியான பழக்க வழக்கங்களும் தான் அதோட உண்மையான ஃபவுண்டேஷன். எந்த ஒரு பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம நிதி வாழ்க்கைக்கு சேமிப்பு ரொம்ப முக்கியம். இது சும்மா பணத்தை சேர்த்து வைக்கிற விஷயம் மட்டும் இல்ல, உங்க நிதி சாம்ராஜ்யத்தோட முதல் மற்றும் மிக உறுதியான படி இதுதான். அப்போ இந்த ஃபவுண்டேஷனை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது? ரொம்ப சிம்பிள். படி ஒரு தொகைய முடிவு பண்ணுங்க. ரெண்டாவது, அதை டெய்லியோ இல்ல மாசமோ தப்பாம செய்யணும். மூணாவது, இது ஒரு வேலையா இல்லாம காலையில எழுந்ததும் பல் தேய்க்கிற மாதிரி உங்க இயல்பான பழக்கமா மாறுற வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யுங்க. ஆமாங்க, ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சின்ன சின்ன ஆசைகளை கூட தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா உன்னை மட்டும் நம்புங்க, இந்த ஆரம்பகட்ட வழியை தாண்டிட்டீங்கன்னா எதிர்காலத்துல உங்களுக்கு கிடைக்க போற நிதி சுதந்திரம் உண்மையிலே ரொம்ப பெருசா இருக்கும்.